இந்தியன் பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ரிவ்யூ எப்பவுமே வந்து ஒரு ஸ்பாய்லர் அலாட்டாக தான் இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க இந்த ரிவ்யூவை பார்க்க வேணான்றேன். சரி, பொதுவாக நம்ம ரிவ்யூ போட மாட்டோம், ஏன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ ஓடாது. ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு போயிடுவேன். ஆனால் இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கான படம். ஸோ அதனால் நான் ப்ரீ ரிவ்யூ போட்டிருப்பேன் நேற்று. ஆனால் இப்போ ரிவ்யூ போடுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் இங்கே சொல்ல வந்துட்டேன். ரிவ்யூவில் என்ன மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு, அதில் நான் என்ன மாதிரிலாம் ஏமாந்துட்டேன்றதை. ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் பார்ட் 2 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. நேற்று டிக்கெட் நியூலாம் பார்த்துருப்பீங்க. 72% காட்டுச்சு அந்த ஓட்டிங்கில். அது அப்படியே குறைஞ்சு 68க்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இதுவே கல்கி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 96 காட்டுச்சு. அப்புறம் குறைஞ்சு இப்போ 90க்குள்ளேயே தான் இருக்குது. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி மக்களோட எண்ண ஓட்டங்களுக்கு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, முதல்ல ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி இல்லைனாலும் அதெல்லாம் பார்த்து சங்கர் ஏதோ பண்ணுவாருங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆக்சுவலி நான் அதை ப்ரீ ரிவ்யூவில் கூட பேசியிருப்பேன். நம்ம சங்கர் வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது அவரோட படங்களில் வர நிறைய விஷயங்கள் இங்கே அப்படி இருந்தாலும் இங்கே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பார்ன்ற மாதிரி. ஆனால் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சந்திரமுகி 2 வந்து எப்படி சந்திரமுகி 1 வந்து அப்படியே கம்பேர் பண்ணி எடுத்து ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுற மாதிரி அந்த பிவாஸ் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் இங்கே இந்தியன் 2ல நம்ம சங்கரும் பண்ணியிருக்காருங்க. ஆனால் ஒன்று, இங்கே சங்கர் வந்து டெக்னாலஜி லெவலில் ஒரு அன்னைக்கும் இன்னைக்கும் அப்டேட்டட்ன்றது வேற லெவலில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட அந்த டெக்னாலஜி லெவலில் குறை சொல்கிறதுல பெருசாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஸ்டோரியில் எப்பயுமே ஆரம்பத்தில் வரும்போது தான் அந்த நான் ஏற்கனவே சங்கரோட வீடியோ நினைக்கிறேன், அதேமா அவர் டைரக்ஷன் டாப் 10ல பேசியிருப்பேன். அவர் ஊழல் சொல்லி தான் எல்லா படத்தையுமே எடுத்துட்டு இருப்பாரு. அது எத்தனை நாள் தான் எடுபடும்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ இங்கே வந்து ஊழல் பேசுறாரு. இது ஊழல்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஓகே. படம் பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஊழல் இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல இதுதான் ஊழலான்ட்டு அவங்க சொல்லும் போது இன்னும் வந்து சூப்பருங்க, இதுதான் கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயங்க அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இவர் பேசும்போது என்னன்னா, ஏற்கனவே நிறைய படத்தில் பேசிட்டீங்க. இந்த தாத்தா வராரு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பாய்ஸ் படத்தில் வந்து மாரோ சாங் மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம இந்த படத்தில் இருக்க நிறைய சீன்ஸை வந்து அவரோட படங்களோடய மெச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இது இந்தியன் பார்ட் 1 ரீமேக்ன்றதை தாண்டி சங்கரோட மூவிஸ் ஓவராலாக மிக்ஸ் பண்ணி ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது. அதெல்லாம் என்னென்ன சீனு எதுன்னு சொல்லிட்டு வீடியோ ரொம்ப பெருசு பண்ண விரும்பல. ஸோ உங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நிறைய சீன்ஸ் வந்து சங்கரோட படங்கள் இருந்த சீன்ஸே இதில் வந்திருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தல. இன்னொன்று வந்து இந்த கதையில் இருக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு டெய்லி நியூஸ் சேனலில், அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில், அப்புறம் சோசியல் மீடியா திறந்தா, ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுவே 96ல் இந்த இந்தியன் ஊழல்ட்டு வரும்போது ஊழலில் வந்து அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் படம் தான் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்தியன் போது அது ஒரு பெரிய பார்வை. அதை தாண்டி அப்போ வந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெருசாக செய்திங்கிறது எப்போ வரும்னு காத்துட்டு இருப்போம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்லாம் கூட அப்போ ரொம்ப அரிது. பணக்காரங்க இல்லை ஒரு ஷாப் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. பட் அது படமாக வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஏழைகளுக்கும் அது கனெக்ட் ஆகிட்டு அது ஒரு பெரிய வெற்றி ஆச்சு. அதையே இன்னைக்கு அவர் பண்ண நினச்சது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தேன். ஆக்சுவலி அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்க்ரீன் பிளேல வந்து பெருசாக கோட்டை விட்டு ஒரு ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காரு. என்ன பண்ண போறாருன்றது நம்மளுக்கே க்ளீனாக தெரியுதுங்க. அதில் புதுசாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அது நம்ம வேலாயுதம் படத்தில் விஜய் பண்ண விஷயம். ஆக்சுவலி ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. நான் சுபாஷ் சந்திர போஸ் வெளியில் பண்ணுறேன், நீங்கள் காந்தி வெளியில் பண்ணுறீங்கன்றார்ல. அது வந்து மக்களே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஊழல் வாங்குறாங்களோ அவங்களாம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸோ அது நம்மளுக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்றது. இதுலேயே பல சீன்ஸ் கடந்து போகுது. நம்ம சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த விஷுவலை குறை சொல்ல முடியாதுங்க, அவரோட டெக்னாலஜியை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவர் ரொம்ப நாளாக வந்து குறை சொல்கிற மாதிரி, ஏன்னா ஒரே மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அதிகம் டூலாம் நான் வந்து பேசியிருப்பேன் சில இடத்துல. டூன்றதுலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வாட்ஸ்அப் மெசேஜ்லலாம் வந்து நிறைய அவேர்னஸ் செய்தி வரும், அதெல்லாம் வச்சு படம் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கு போய் இவ்வளோ காசு செலவு பண்ண. அதே மாதிரி தான் இங்கே இந்தியாவிலையும் இதுவும் நிறைய நாங்கள் பார்த்துட்டோம் சோசியல் மீடியாலையும். இது இதுங்க கதை பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சீனை போட்டு பபுள் கம் மாதிரி இழுக்கிறாருங்க. ஸ்லேயரில் ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மர்டரில் வந்து ஒரு 3-4 விஷயத்த பண்ணுறன்ற மாதிரிலாம், அது ஏதோ டெக்னிக்கலாக பண்ணுறேன், அது ஏதோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுற மாதிரிலாம். ஆனால் இல்லை, நடக்கிறது என்னவோ ஒரே விஷயந்தாங்க, இழுவை. அதுதான் தெரியுது இங்கே. அதனால் வந்து மாற்றி காட்டுறதுனாலாம் ஒன்றும் நம்ம இது டைவர்ட் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரில. என்னையா ஒரே இடத்துக்குள்ளே ஓடிட்டுறீங்க குதிரை மாதிரி இந்த சீனில். அது வேறு சில கேள்விகள் வேறு. வர்மத்தில் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வருமா, அது வேறு பண்ணியிருக்காரு. வர்மத்தில் வந்து சில டெக்னாலஜிலாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணால் வர்மத்தில் என்னையா இது புதுசாக இருக்கேன்ற மாதிரி ஏதோ பேய்க்கு அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஏதோ போயிட்டு போகுது அதெல்லாம். இதுக்கப்புறம் இங்கே டயலாக்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஐயோ அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் ஏன் தான் வருது தூக்குமாடின்னு செத்துலாங்கிற அளவுக்கு அந்த மாதிரியான சில டயலாக் கொடுமைகள்லாம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த சங்கர் கிட்ட சரக்கு காலி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இந்த மனுஷன் ஸ்டோரின்றது வந்து அவரோட உழப்பல்லையே இல்லாமல் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சங்கர் பற்றி நான் எவ்வளோ பெஸ்ட்டாலாம் பேசியிருப்பேன், டெக்னாலஜி நல்லா பண்ணுறாரு. பட் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ஃபுல்லாக ஊழல். நான் இதை ஒரு டைரக்ஷன் வீடியோலேயே பேசியிருப்பேன், திருப்பியும் பேசுகிறேன். இதுக்கப்புறம் செட்டே ஆகாது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு தப்பு இந்த இந்தியன் 2ல என்ன நடந்ததுன்னா, இது இந்தியன் 2 மட்டும் தான், இந்தியன் 3க்கான கதையே கிடையாது. இன்ட்ரோவில் விடுறாங்க. இன்ட்ரோவில் விடுற இடத்துல டே இப்போ கூட அது திறந்து விடுறாங்க வெளில போயிடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து ஏன்டா டே ஏற்கனவே பபுள் கம் மாதிரி இழுத்தீங்க, இது என்னடா இன்னும் ரொம்ப பெரிய
கேள்வியாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல சங்கரை பற்றி ஒரு தடவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஆனால் அவர் குறை சொல்லக்கூடாதுங்க. இந்த எடிட்டரை கூப்பிட்டு வச்சு மண்டையிலே நறு கொட்டி, இன்னும் உங்ககிட்ட வந்து கட் ஆப்ஷன் ஒழுங்காக வேலை செய்யலையா, எல்லாத்தையும் சீன்லேயே போட்டு வச்சிருக்கிற, எல்லாத்தையும் படத்துலேயே கொடுத்து வச்சிருக்கன்ற அளவுக்கு 3 ஹவருக்கு ஓட்டுறானுங்க படத்தை. எல்லாம் வந்து ஒரு 2.25 ஹவருக்கு இந்த படத்தை முடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு இருக்கலாம். ஆக்சுவலி இவங்க காசு சம்பாதிக்கணுன்றது வருஷம் தேவையில்லாத ஜவ்வு மாதிரி இழுத்து இதை 2 பார்ட் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் வச்சிருக்காங்க. அதையே இப்போ இந்தியா 2 முடியும் போதே வந்து ஃபைனல் எடிஷனில் காட்டுறாங்க. அதனால் இந்தியன் 3லேயும் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய கியூரியாசிட்டி இருக்க பொருள் வேணா என்ன வருதுன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு வேணால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை வந்து இவங்க பயங்கரமாக வேறு லெவலில் சொதப்பிட்டாங்க. சங்கர் வந்து ஸ்டோரி ரேஞ்சில் வந்து சரக்கு இல்லைன்றதை நான் ஒரு டைரக்ஷனுடைய பேசியிருப்பேன். அதை திருப்பியும் இங்கே நான் இன்னொரு தடவை ஆணித்தரமாக சொல்ல வரேன். ஏன்னா ஒரு நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லணுன்ற மாதிரி இவர் வந்து கதையில் வந்து இதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னா சங்கர்ன்ற ஒரு டைரக்டர் மேலே இருக்க மாட்டாருங்க. மனுஷன் கொண்டு போகிறாரு. ஆனால் பி வாசு அளவுக்கு தான் வந்து அந்த சந்திரமுகி டூலையும் சில கதைகள்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க எங்களுக்கு? நாங்கள் இன்னும் வேறு லெவலில் அப்டேட் ஆகிட்டோம். நீங்கள் டேரக்டர்லாம் இன்னும் அப்டேட் ஆகாமல் இன்னும் எங்கள் மைண்ட் லெவல்லையே நீங்கள் யோசிச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இங்கே போகுது. இந்த இந்தியன் 2 பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நேற்று வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து 550 கோடின்றாங்க படத்தோட பட்ஜெட்டு 2 பார்ட்டுக்கும் சேர்த்து. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோன்ட்டு வச்சிங்களேன். ஏன்னா ஒரு கியூரியாசிட்டியில் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டோம். பட் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் தராது. இந்த இந்தியன் 2ல் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை சொதப்பிட்டாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு படமாக ஓகே அப்படி இப்படிலாம் பார்த்தாலும் ஆக்சுவலி சினிமா தெரியாதவங்க இல்லை வந்து பெரிய என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து ரொம்பவே இல்லாதவங்க இந்த படம் பார்த்தா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய படங்கள் பார்க்குறோம்ல இல்லை சினிமா தெரிஞ்சவங்களாம் பார்க்குறோம்ல கண்டிப்பாக அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. ஆனால் டெக்னாலஜி லெவலில் கண்டிப்பாக வந்து பாராட்டுகள் வந்து நம்ம சங்கர் கிடைக்கும். ஆனால் அதுலேயும் சொல்லணும்னா நிறைய தேவையில்லாத செலவு பண்ணுறாரோ மனுஷன். அதாவது பாட்டுக்கு வந்து செலவு பண்ணி இந்த தாத்தா கதிரை விட போகிறாருக்கலாம். இந்த மாறோக்கே அந்த காலத்தில் அவ்வளோ செலவு பண்ணாருன்னா அது ஓகே. இதுக்கு வந்து பாட்டுக்கே எவ்வளோ செலவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எவ்வளோ அவர் மேலே விமர்சனம் வச்சாச்சு. அதுக்கு வந்து இந்த முக்கா புல்லா பாட்டை வந்து நான் போட்டதுக்கு தான் எனக்கு வெளிநாடு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த கதையை வேறு ஒரு பேட்டியில் சொல்லி வச்சுருக்காரு. ஏன்னா தேவையில்லாத செலவுலாம் அந்த காலண்டர் பாட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குனாலும் அதுக்கெலாம் அவ்வளோ செலவு தேவையா? அந்த நட்சத்திர ஆரம்பிக்கலாம் ஓகே. பட் இன்னொரு இன்ட்ரோவில் ஒரு கொலை பண்ணுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து ஒரு பிரம்மாண்ட செட்டு தேவையில்லாத செலவெல்லாம் மனுஷன் ரொம்பவே இழுத்து விடுறாங்க பிரம்மாண்டமாக படத்தை காட்டணுன்றதுக்கோசம். இல்லையா அதில் இன்டர்வல் பிளாக்கை வந்து அவ்வளோ லென்த்தியாக அவங்க வலிப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருக்காரு. அதாவது இந்தியன் 2ல் அந்த கண்டினியூட்டிவ்லாம் வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டு கம்பேக் இண்டியன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நிறைய ப்ரிடிக்டடாக முக்கியமான சில சீக்வன்ஸ் இன்டர்வல் கிளைமேக்ஸ் ரெண்டுத்தையும் சொதப்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த 20வது நிமிஷத்துலேயே கதை ஆரம்பிக்கணும் ப்ளூ சட்டை ஆனவனா சொல்லுவார். கரெக்டாக 20வது நிமிஷத்துலேயே கதையை ஆரம்பிச்சிடறாங்க இந்தியன் தாத்தாலாம் வந்து. ஆக்சுவலி அது பத்தாதுங்க. படத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று இருந்துடணும். இப்போ அன்னியனில் இருந்த மாதிரியோ இல்லை ஒரு முதல்வனில் இருந்த மாதிரியோ இல்லை ஜென்டில்மேனில் இருந்த மாதிரியோ இந்த படத்துக்குள்ளே வந்து ஒரு அவ்வளோ பெரிய நாட் கிடையாது. செகண்ட் பார்ட்டு வந்து இவங்க தனியாக கொடுத்துருந்தாங்க அந்த தேர்ட் பார்ட்டோட சேர்த்து அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டுன்றது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏதோ பரவாயில்லைங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்காச்சும் இருந்திருக்கும். பட் இந்த படம் எனக்கு தேடுறது கஷ்டங்க. ரொம்ப சொதப்பிட்டார் மனுஷன். என்ன கேம் சேஞ்சரில் என்ன பண்ணி வச்சிருப்பா தெரியல. இந்தியன் 3லாம் பற்றி யோசிக்க தேவையில்ல. கடைசி 3 நிமிஷத்துலேயே அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இங்கே நான் படமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டுக்கான ஒரு விஷயமா. அப்புறம் நம்ம கமல் பண்ணுற விஷயம் வந்து இது மனிதர்களுக்குள்ளே வந்து அது அந்த மனப்பான்மை தேவை அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தா இந்த படம் வந்து கரெக்டுன்னு சொல்லலாம். பட் இது ஒரு சினிமாங்க. ஒரு சினிமாவாக ஒருத்தவனை எங்கேஜ் பண்ணுதான் இந்த படம்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நெகட்டிவிட்டி ப்ளஸ்ஸுன்றதும் இந்த படத்தில் பேசலாம். பட் நெகட்டிவிட்டி வந்து நிறைய நிறைஞ்சு போச்சுங்க.